Hello viewers, welcome to Animex Gaming. Okay guys, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Demons of Shadow Realmல சீசன் 1 எபிசோட் 9 பார்க்க போறோம். நம்ம சேனல் புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல both anime and gameplay வீடியோஸ் பார்ப்போம். அண்ட் மறக்காம வீடியோ பிடிச்சதுனா வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். So please friends, வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பிடிச்சதுனா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது அனிம் பத்தின வீடியோஸ் வேணும்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா பார்த்துட்டு உங்களுக்காக நான் கண்டிப்பா தமிழ் டப்டு போடுறேன். ஓகே விவர்ஸ், வளவலன்னு பேச வேணாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம கஹிமோரி கிளான் அந்த மேன்சனில் இருந்து நம்ம டேராவோட வீட்டுக்கு எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அது டேரா வந்து ஜின் கொடுத்தா அந்த இன்விடேஷன் கார்டு கொடுத்துட்டு எப்போ அடிச்சதுற அளவுக்கு இந்த பார்க்கு போனால் நம்ம இனிமேல் ஃப்ரீயாக குடிச்சிக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவன் கமெண்ட் பண்ண சைடில் நம்ம ஹீரோவை பார்க்குறோம். நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகமாக இருக்கான். ஸோ அவனை பார்த்துட்டு உடனே நம்ம டேரா சொல்கிறான், சரி நம்ம மிடில் ஆஃப் த சிட்டியில் தானே இருக்கோம், நம்ம ஏன் சிட்டியை சுற்றி பார்க்கக்கூடாது, உங்களுக்கும் இந்த உலகத்தை காமிச்ச மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டிங் கூப்பிட்டு போகிறான். அப்புறம் ட்ரெயின் மெட்ரோ அந்த மாதிரி இருக்க ஸ்பெஷலைஸ்டான எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இது எல்லாமே நம்ம யூருக்கு பார்க்க புதுசாக இருக்குது. ஸோ கடைசியில் ஹார்ஸ் பெட்டிங் மேட்சுக்கும் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அதில் டேராசன் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டும் கட்டியிருக்கான் போல் எது குதிரை மேலே. கடைசியில் தோற்றும் போயிடுறான். ஸோ பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம யூரு இது எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. எப்போ இந்த குதிரைங்கள்லாம் நம்ம வில்லேஜில் இருக்க குதிரையோட ரொம்ப வேகமாகவும் ரொம்ப பெருசாகவும் இருக்குது. அந்த குதிரையை வாங்கணும்னா எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம டேரா அதெல்லாம் நீ கனவுல கூட வாங்க முடியாது, ரொம்ப தேவைப்படும்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம யூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போ உடஞ்சிரும். ஸோ போக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக அவனை ஒரு சூப்பர் மார்க்கெட்டே கூப்பிட்டு போவாங்க. அங்கே இருக்க எல்லா பொருளையும் பார்த்துட்டு பையன் வாயை பிறந்துருவான். அதுக்கப்புறம் அங்கே இருக்க அவன் போ செய்யறதுக்கு தேவையான அந்த உட்டன் க்ளூ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுற பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணிப்பாங்க. கடைசியில் கேஷியர் கிட்ட போனால் அந்த கேஷியரால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட டீமன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். பட் அவளும் எதுவும் கண்டுக்க மாட்டா. அவன் மூஞ்ச வச்சு இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிருவாங்க. பட் இவங்களும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அவளும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதை கண்டுக்காமல் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி டெலிஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பா. அது கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ சில ஹியூமன்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா டீமன்ஸை பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ட்ரெஸ் ரொம்ப பழசாக இருக்கனால புது ட்ரெஸ் ஏதாவது எடுத்துக்கலாமான்னு சொல்லி நம்ம டேரக்ட்ட கேட்க டேரவும் ஓகேப்பா எடுத்துக்கோங்கிறான். அதுக்கப்புறம் பேக் கலர் ஒரு கோட் பார்க்குறான். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஸ்டைன்ஸ் பார்த்தாலும் எதுவும் ஆகாது, அதனால் இதே எடுத்துக்கலாம் இருக்கேன்ட்டு அப்படின்னு அதை எடுக்கிறான். அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரௌசர்ஸும் போட்டிருக்காங்க. இந்த ட்ரௌசர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செட் ஆகாது, எனக்கு கோமனை தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கோமனை இருக்கான்னு கேட்க அவர் கோமனெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ திங்க் பண்ணுறான், இந்த ஒரு ட்ரௌசர்ஸை போட்டுட்டான் நம்ம ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட் பண்ணுறப்ப வில்லேஜில் அவனை கொல்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜில் அவன் இருக்கப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க. அதாவது மாடர்ன் டேஸ்லேருந்து வெளியே இருந்து உள்ளே நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக நிறைய பேர் போனவங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னடான்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஹிகாசி வில்லேஜ்குள்ளே நம்ம ஹீரோ இருந்த வில்லேஜ்குள்ளே யாராலையுமே போயிட்டு வர முடியாது. சில பேரால் மட்டும் தான் அந்தக்குள்ளே போயிட்டு வர முடியும் பேரியர். ஸோ ஒருவேளை வில்லேஜர்ஸ் தான் இவனை கொல்றதுக்காக, அதாவது இவனை கொன்னா தான் இவனுக்குள்ளே இருக்க அந்த சீலுங்கிற பவரை வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ண முடியும். ஸோ அதனால் வில்லேஜர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேண்டிட்ஸை செட் பண்ணி அவனை கொல்றதுக்காக வெளியே விட்டுருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வருது. ஸோ அதனால் நான் டேரா கிட்ட கேட்குறான். டேராவும் அதே தான் சொல்கிறான். அதாவது இந்த மாதிரி சில பேரால் மட்டும்தான் அந்த பேரியர் உள்ளே போயிட்டு வரதுக்கான வழி என்னன்னு தெரியும். அதனால் நீ சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா எந்த முடிவும் எடுக்க வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது லீட் கிடைக்கும். ஸோ அந்த லீடை வச்சு நம்ம அப்படியே முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லி 4 பேர் திங்க் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இவங்க எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்கப்போ தான் இவங்களை ஒரு 4 பேர் ஃபாலோ பண்ணுறது தெரிய வருது. அதாவது இவங்க நம்ம ஹீரோ அண்ட் டேரக்ட் ஆல்ரெடி தெரிஞ்சிருது. அப்போ தான் சொல்கிறாங்க நம்ம அவங்கள என்ன பண்ணலான்னு. அவங்க அப்படியே ஃபாலோ பண்ண விட என்னோட இடம் இங்கே பக்கம் தான் இருக்குது, நம்ம அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு கேட்க உடனே நம்ம ஹீரோ கேட்குறான், அந்த இடத்துக்கு போனால் நீ மாட்டிப்பியே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அந்த இடத்த நான் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா அபேண்டன் பண்ண போகிறேன். ஸோ அங்கே வச்சு இவங்களுக்கு ஒரு முடிவை கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம டேரா வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான். இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை காகிமோரி கிளானில் இருந்து தான் இவங்களை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்காங்களான்னு. ஏன்னா காகிமோரி கிளான் கிட்ட மட்டும் தான் நம்ம டேராசானோட ஃபோட்டோ இருக்குது, நம்ம ஹீரோவும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். மேபி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சரிவா நம்ம போகலான்னு போயிட்டுருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம ஆசா அவங்க அண்ணன் கூட எடுத்த ஃபோட்டோவை பார்த்து ஜாலியாக ரசிச்சுக்கிட்டு இருக்கா. எப்படியோ அண்ணன் கூட எப்படியோ ஃபோட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னு. இன்னொரு ஃபோட்டோவில் பார்க்குறா, அதில் பாதி டேராசான் இருக்கான், பாதி ஹீரோ இருக்கான். உடனே மொபைல் ஆப்பை வச்சு அவனோட டேராசானை அப்படியே எரேஸ் பண்ணி எடுத்துடுறா. எடுத்து முடிச்சுட்டு பார்க்குறப்ப கரெக்டாக ஜின் வரான். ஜின் வந்துட்டு நம்ம ஆசா கிட்ட கேட்குறான், அவங்ககிட்ட டேராவை பற்றின ஏதாவது ஃபோட்டோ இருக்கா, நீயும் ஹீரோவும் ஃபோட்டோ எடுத்தீங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் என்கிட்ட எதுவும் இல்லை, என்கிட்ட ஹீரோட ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஜென் பக்கத்தில் இருக்க ஹாரு கிட்ட சரி நம்ம மேன்சனில் செக்யூரிட்டி கேமராவில் ஏதாவது இருந்தால் அப்படியே எடுத்து வை அப்படின்னு கேட்க உடனே நம்ம ஆசா ஓகே அதில் என் அண்ணன் இருந்தானா அதை அப்படியே எனக்கு அமைச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அசசன் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம காகிமோரி கிளான் அண்ட் காகிமோரி கிளானோட லீடரும். அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்ட்டு. பட் 2 பேருக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லாததான் அவங்க காமிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே டைமில்
கால் வந்தது. நாங்க அந்த கால் அட்டெண்ட் பண்ணி எங்களுக்கு இந்த ஜாப குடுத்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த கால் வந்துச்சு. ஒரு 12 மணிக்கு. 2 மணி நேரத்தில நீங்க அந்த பொண்ண கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மெசேஜும், லொகேஷனும் அனுப்பிச்சிருந்தாங்கன்னு சொல்லி 2 பேரும் சொல்ல, நம்ம ஜின் கேட்குறான், "சரி அப்ப நீங்க எப்ப இந்த மேன்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னு?" கேட்க, "ஒரு 1:30 ஒரு 2 போல வந்தோம்" அப்படின்னு சொல்றான். அப்பதான் அந்த டாக்டர் சொல்றா, "ஜின் அப்பதான் உன் காலுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருந்தோம்" அப்படின்னு. அர்ஜுன், "ஆமா, ஆமா கரெக்ட் தான்." சரி காகிமோரி கிளான்ல ஒரே ஒரு லைக் காகிமோரி கிளான்ல டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேரியரால மூடப்பட்டிருக்கு. அப்போ நீங்க எப்படி உள்ள வந்திருப்பீங்க? உள்ள இருக்க யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களான்னு கேட்க, "இல்லையே அப்படிலாம் எதுவும் வரல." அந்த பொண்ணு சொல்லுது, சைட்ல அதாவது வெஸ்ட் கேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன்ல தான் இருந்துச்சு. அங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்ல, இவனும் ஆமாமா வெஸ்ட் கேட் ஓப்பன்ல தான் இருந்து அப்படின்னு சொல்றான். அப்புறம் தான் காகிமோரி லீடர் சொல்றான், "வெஸ்ட் கேட்டா? காகிமோரி கிளான்ல வெஸ்ட் கேட்டுன்னு ஒண்ணு இல்லவே இல்லையே இந்த மேன்ஷன்ல" அப்படின்னு சொல்ல, 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. "இல்லையே நாங்க வெஸ்ட் கேட் மூலியமா தான் வந்தோம். எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு" அப்படின்ட்டு. பட் உண்மையாலுமே காகிமோரி கிளான்ல வெஸ்ட் கேட்டுன்னு ஒண்ணு இல்ல. பட் இவங்க எப்படி உள்ள வந்தாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா அது அவங்களுக்கே தெரியல. அவங்க பார்வையிலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒருத்தன கூப்பிடுறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட டீமன்ஸ வச்சு இன்னொருத்தவங்களோட டீமன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சிடுறான். அதுல இருந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த டீமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுது. இவங்க யாரு? எங்கேருந்து வந்தாங்க? இவங்க என்ன பண்றாங்க? இவங்க அம்மா என்ன பண்றாங்க? அப்படின்ட்டு. அந்த பொண்ணோட அம்மா வந்து ஏதோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருப்பாங்க போல. அது மொதற்கொண்டு எல்லாமே சொல்லிடுது. அதுக்கப்புறம் அவனோட டிமன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்குது. இப்போ கரண்ட்லி அவனோட டிமண்ட் நம்ம ஆஷா கிட்ட இருக்கு. பட் இருந்தாலும் அவன அந்த மான்ஸ்டரோட ஓனர் யார் யாரு என்ன அப்படின்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இதுதான் இவனோட டீமனோட ஒரு எபிலிட்டி. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சொல்றது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் நம்ம காகிமோரி கிளானோட லீடர் சொல்றான், "சரி உங்களுக்கு இப்போ என்ன பனிஷ்மென்ட் குடுக்கலாம்? சரி நீங்க 2 பேரும் இந்த இடத்துலயே வேலை பாருங்க" அப்படின்னு சொல்ல, "ஓ அப்படியா? அப்ப நீங்க எங்களுக்கு வேற எந்த பனிஷ்மென்ட்டும் குடுக்க போறதில்லையா? எங்களை கொல்ல போறதில்லையா?" அப்படின்னு கேட்க, "இல்ல இல்ல நீங்க இனிமே இங்க மாடு மாரி வேலை பார்க்க போறீங்க" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறான். இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க அம்மாக்கு தேவையான எக்ஸ்பென்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, நானே குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காகிமோரி கிளானோட லீடரே ஏத்துக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம காகிமோரி கிட்ட கேட்குறாங்க அவனோட சப்பார்டினேட்ஸ், "நீங்க இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி மன்னிச்சு விடுறது கரெக்ட் தானா?" அப்படின்னு. அவங்கள பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள சோல்ஜர்ஸா யூஸ் பண்ணிப்போம். அது மட்டும் இல்லாம இவங்க கூட மத்தவங்க மாட்டுனாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு புது டீமன்ஸ் கூட கான்டாக்ட் போட்டு அந்த டீமன்ஸ பிளாக் லிஸ்ட்னா ஒண்ணும் இல்ல. அவனோட டீமனோட பேரு. அதாவது அந்த டீமன் அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லும்ல. அந்த டீமன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, காமிக்க சொல்றான். அப்புறம் ஏதாவது லீட் கிடைச்சதுன்னா, இங்க யார் அவங்கள அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது லீட் கிடைச்சதுன்னா என்கிட்ட சொல்லு. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுறணும் அப்படின்னு சொல்லி நம்ம காகிமோரி அவங்க கிட்ட இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். அப்புறம் அந்த அசாசின்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட மேனர் அதாவது மேன்ஷன வந்து பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ணி புதுப்பிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவனோட டீமன பார்த்துட்டு கொஞ்சம் சோகமான ஆஷா கிட்ட கேட்பான், "எனக்கே அந்த டீமன திருப்பி தந்துடுறியா?" அப்படின்னு. உடனே ஆஷா கேட்பா, "சரி நீ அந்த டீமனுக்கு பேர் என்னன்னு யோசிச்சு வச்சுட்டியா?" அப்படின்னு. உடனே அவன் சொல்றான், "நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகி அண்ட் டைஃபூக்கு அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னு" சொல்றான். ஏன்னு தெரியல நமக்கு அது ஒண்ணும் புரியல. பட் மத்தவங்கலாம் பார்த்துட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. "பரவாயில்ல ரொம்ப கியூட்டா இருக்கே" அப்படின்ட்டு. சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் காபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்க ஆரம்பிக்கிறான். உடனே அவன், "ஏய் நீயே கலாய்க்கிறியா? சரி உன்னோட அந்த டூத்துக்கு என்ன பேர் வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவ ஏதோ பெரிய பேரா வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு சொல்றா. 2 சென்டென்ஸா ஒண்ணு சொல்றா. உடனே இவன் "பாத்தியா இந்த பேர சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வாயே வலிச்சிரும் போல" அப்படின்னு. உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட டீமன் வச்சு லைட்டா விளையாட பார்ப்பான் அவன்கிட்ட. அப்புறம் நம்ம ஆசா அந்த டீமன்ஸ் கிட்ட கேட்பான், "நீங்க 2 பேரும் உங்க ஓனர்கிட்டயே போயிடுறீங்களா?" அப்படின்னு. அந்த டீமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல" அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டோம். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேபி சொல்லுவா, "பீப்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். பட் கண்டிப்பா மாறுவாங்க. நீ ஒண்ணும் பயப்படாத" அப்படின்னு காபி சொல்லிட்டு, மறுபடியும் நம்ம ஆஷா கிட்ட கேட்குறா, "சரி பிரேக் நீ இத வச்சிருக்கனால ஒண்ணும் அதாவது பிரேக்குங்கிறது அவளோட மான்ஸ்டர் போல. ஒண்ணும் அப்ஜெக்ஷன் இல்லைல்ல?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்ல" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஷா சொல்றா. அப்புறம் நான் காபி சொல்றா, "நீயே ஏன் அந்த டீமன்ஸ வச்சுக்கக்கூடாது? ஏன்னா இந்த மேனர்ஸ்ல ஏகப்பட்ட கிரிமினல்ஸ் இன்னும் ஒளிஞ்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. எனிமீஸ் இன்னும் ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எவ்வளோ டீமன்ஸ் வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லதுன்னு" சொல்ல, உடனே ஆஷாவும், "ஓகே ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடு அப்படியே மேன்ஷன்ல ஒரு டார்க்கா காமிக்கிறாங்க. நம்ம காகிமோர கிளானோட நம்ம பையன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கான். நம்ம பிளான் வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பிருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு. ஒரு மாரி டார்க்கா ஒருவேளை இவன் தான் வில்லனோ அப்படின்னு சொல்லி நாமளும் பார்த்துட்டு இருக்க நேரத்துல தான் தெரியுது. அவன் காமிக் புக் பத்தி பேசிட்டு இருக்கான். அந்த காமிக் புக்கான டெட்லைன் நெருங்கிருச்சு போல. ஸோ அத பத்தி வந்து பேசி அவனை அப்படியே ஒரு டார்க் மாரி காமிச்சு அப்படியே மறைச்சிட்டாங்க. பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லவனா தான் இருப்பான்னு தோணுது. ஏன்னா அவங்க 2 பேருமே காமிக் புக்க பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம டேரா சொன்ன மாரி அந்த ஒரு எனிமீஸை ஃபாலோ பண்ண வச்சு டேராவோட கிளான் இருக்க அந்த ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பசில்ஸா இருக்கு. அவனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவனுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி உள்ள போய் கதவை திறந்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போனதுக்கப்புறம் தெரியுது டக்குன்னு அவனுங்க
நம்ம டேராசனுக்குள்ளே ஏகப்பட்ட வெப்பன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கான். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு திடீர்னு அந்த இடத்துல ஒரு பேரியர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் அடித்து போட்டுடுறாங்க. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வேறு ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆன மாதிரி ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆகுது. ஸோ இதுக்குள்ளே நம்ம டேரா அண்டு நம்ம யூரு வராங்க. என்னப்பா இது எங்களோட கிளான், இவங்களால தப்பிக்கலாம் முடியாது, ஒழுங்காக சரண்டர் அடிச்சிருங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்த காஹிமுரி கிளானோட இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். உடனே நம்ம யூரோட லெஃப்ட் அண்ட் ரைட் டீமான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது, இங்கே நம்ம இல்லாமல் வேறு டீமான்ஸ் இருக்க போலே அப்படின்னு. அப்போ டேராசன் சொல்கிறான், ஆமாம்மா இங்கே நிறையா டடேரா கிளானோட மக்கள்ஸ் இருக்காங்க, அது பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்களோட தான் இருக்குன்னு சொல்ல, இல்லை அதுங்க இல்லை, இது ரொம்ப கொடூரமான டீமன்ஸாக எனக்கு தோணுது, இது அந்த டீமனாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறப்பவே டக்குன்னு அவனுங்க உள்ளே வந்த 2 பேர்த்தையுமே வந்து ஒரு டீமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் போல். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சாகுறானுங்க. ஒருத்தனுக்கெல்லாம் அப்படியே தலை தனியாக போயிடுது. பட் இவனுங்க 4 பேருக்கு மட்டும் எதுவுமே ஆகலை. இவனுங்க சுற்றி இருக்க அந்த 2 பேர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செத்துடுறானுங்க. ஸோ இந்த மாதிரி கை கால் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு மான்ஸ்டர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இது 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டை தெரிஞ்சிருக்கு. நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கும் இவங்க 2 பேர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அந்த 2 மான்ஸ்டர்ஸும் சொல்லுது, பரவாயில்லையே யார் வந்திருக்கான்னு பாரு, இது நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டு தானே அப்படின்னு அந்த 2 மான்ஸ்டரும் பார்த்து சொல்ல, உடனே நம்ம லெஃப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா, சரி ஹீரோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட திறமைக்கு அப்பாற்பட்டது, இது 2மே நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அவ்வளோ மோசமான மான்ஸ்டர்ஸ் போல் இது 2மே. இவங்க 2 பேர் தான் டெனாகா அசினாகா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அந்த மான்ஸ்டர்ஸோட பேர். இவங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரெடியாக இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபைட் சீன் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு கன்க்ளூஷன் என்னென்னு பார்ப்போம். ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ காஹிமுரி கிளான்லேருந்து வெளியே வராங்க. வெளியே வரப்போ நம்ம இவரு கொஞ்சம் மூஞ்சி டல்லாக இருக்கிறது பார்த்துட்டு டேரா வந்து ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்க்க 2 பேர் அவங்க 4 பேர் அவனை ஃபாலோ பண்ணுறாங்க. அவனை அப்படியே கூட்டிகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு தள்ளிடலாம். அவங்ககிட்ட ஏதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணி அதாவது இன்ஃபர்மேஷன் வாங்க முடியுமான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்தால் சாரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ணுது. இந்த 2 மான்ஸ்டரை யார் இங்கே கொண்டு வந்ததுன்னு தெரில. ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டடேரா கிளானுக்கு சொந்தமான ஒரு இடம். பட் இந்த கிளானுக்குள்ளே இந்த பேரியருக்குள்ளே எப்படி வந்தது அப்படிங்கிறது தெரில. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசா சைடு பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே ஒரு எனிமி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காஹிமோரி அந்த ஒரு மேன்ஷனுக்குள்ளே ஒரே ஒரு கேட்டு தான் இருக்குது. அது உள்ளே வரணும் அப்படின்னா அது காஹிமோரி கிளான் எவனாவது ஹெல்ப் பண்ணால் மட்டும் தான் முடியும். பட் அவங்க உள்ளே வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு கேட் மூலிமா தான் நாங்கள் உள்ளே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் உள்ளே ஒரு எனிமி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு நம்ம காஹிமோரி கிளானோட 3வது பையனோ இல்லை பையனை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அவன் வந்து அனிம் புக் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு இருக்கான் போல். ஸோ அதை அப்படியே அவன் தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் அவன் வில்லன் கிடையாது. ஏன்னா அவன் அனிம் புக்கை பற்றி பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்திருக்கான். அதை வந்து பார்த்தீங்கன்னா தவறான சமயத்தில் போட்டனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவன் தான் வில்லனாக இருப்போன்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அவன் வில்லன் இல்லை. மேக்ஸிமம் உள்ளே யாரோ ஒரு எனிமி இருக்காங்க, அது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த அனிமோட கன்க்ளூஷன், இந்த எபிசோடோட கன்க்ளூஷன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது அனுப்பத்தின வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அண்ட் நான் தான் மிஸ்டர் நோபடி. ஐ எம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.